guys, welcome to Neerukutti Yogi vlog. நான் காலையிலே எழுந்துச்சி வந்து கோலம்லாம் போட்டாச்சு. கோலம்லாம் போட்டாச்சு. உங்களுக்கு இப்போ ஹோம் டூர் போடணும். உங்களுக்கு வந்து இந்த கோலத்தில் இந்த அச்சு இந்த மாதிரி அச்சு நிறையா வேணும்னா நீங்கள் எந்த கடையில் வேணாலும் வாங்கிக்கலாம். 5 rupeesலேருந்து 10 rupees வரையும் இருக்கும். என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்கள் அக்கா தான் வரைஞ்சாங்க. இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரெட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபேவரெட் என்னமோ இது எல்லாமே ஃபேவரெட்டே எனக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோட வீடு. ரூம் செட் ஆகிடும். இங்கே ஒரு செல்ஃப் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எங்களோட ஃபோட்டோ. நான் வந்து கொடைக்கானல் அப்புறம் வந்து ஊட்டியெல்லாம் போகும்போது ஃபோட்டோ எடுத்தது. இது வந்து சாமி ரூம். இது வந்து மூணாரில் எடுத்த ஃபோட்டோ. இது வந்து எங்கள் அண்ணன் 3 பேர். இது எங்கள் நான், எங்கள் அக்கா, எங்கள் அம்மா அப்பா பார்த்துருக்காங்க. அடுத்து வந்து எங்கள் அக்கா வந்து ஸ்கூலில் பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்கினாலும் சர்டிஃபிகேட் பார்த்தீங்க. நான் 3rd ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் 6 போல் சர்டிஃபிகேட் வாங்கினது. கிளாஸ் 3 வாங்கினாங்க. அடுத்து எங்கள் அக்காவும் சயின்ஸ் எங்கள் அப்பா சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். இதுதான் எங்களோட கிச்சன். இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கெட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். மை ஃபேவரட் சாக்லேட் நேற்று வந்து மேங்கோ போயிட்டு கொஞ்சம் தேங்காய் பால், கேரமல் பாப்கார்ன் நல்லா அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பாதாம் எவ்வளோ டிஷ்ஷுமே தெரில. இப்போ தான் பார்க்க அவ்வளோ பாதாம் இருக்குது. பாதாம் சரிங்க, அவ்வளோ முந்திரி எங்கெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல, அவ்வளோ இது இருக்குது. இதில் வந்து எங்களோட ஜாமான்லாம் இருக்கும். வாங்க மாடிக்கு போகலாமா? இன்னொரு ரூம் காமிக்கிட்டா வாங்க. எங்களோட ரூமு. ஓகே வாங்க நம்ம மாடிக்கு போகலாம். ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். ஸ்வெட்டர் போட்டு போனோன்னா வந்து பாருங்க எவ்வளோ பண்ணிக்காங்க. இதுதான் எங்களோட காலனி. சுத்தங்காலனியுமே இதுதான். இந்த காலனியோட அடுத்த காலனியில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கா. அதுவும் வாங்க இந்த காலனி. இது வந்து ஒரு விண்டோ தெரியுது பார்த்தீங்களா? இது ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் என்னோடய ஃப்ரெண்டோட வீடு. நானும் அவளும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில இதில் மீட் பண்ணிப்போம், இல்லை மாடியில் மீட் பண்ணிப்போம். இப்போ தான் மீட் பண்ணிக்கலாம். அதனால் என்ன பெஸ்ட்டாக என்னோட படி ஏறணும். இதுதான் எங்களோட மாடி. செடி ரொம்ப கட்டாங்கெல்லாம் வந்து இந்த செடியில் உட்காந்து ஜாலியாக விளாண்டு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் அழகாக பறந்து அந்த சைடு போச்சு. வந்து அந்த சைடு உள்ள வீட்டில் தான் மாடி. அந்த சைடு 2 வீடு, இந்த சைடு 2 வீடு இருக்கும். அங்கே பாருங்க சொல்ல ஒரு காக்கா வந்து அங்கே உட்காந்துருக்கு. காக்காலாம் நிறையா வரும். சில நேரத்தில் மயில் வரும், குரங்கு வரும், எல்லாம் வரும். இங்கே
அங்கே பாருங்க சொல்ல அங்கே ஒரு மைனா மாதிரி ஒரு குருவி உட்காந்து தண்ணி குடிக்கிது. கியூட்டா அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. அதுக்குன்னே அந்த காக்கா போய் ஒம்பளுக்க போகுது பாருங்க. நம்ம வந்து இங்கேயே நின்று சன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்க சன்னு தெரியும் இருக்கு. சன்னு தெரியும் பாருங்க, லைட்டாக தெரியுது பாருங்க சன்னு. அங்கே வந்து இப்போ தான் சன்னெல்லாம் பார்ப்போம். இங்கேயும் வந்து தான் நாங்கள் பார்ப்போம். சில நேரத்தில் பார்ப்போம், சில நேரத்தில் பார்க்க மாட்டோம். இன்னும் ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிகிறதுக்கு இன்னும் 2 days தான் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சோன்னா உங்களுக்கு டெய்லி ரொட்டீன் போடுறேன். நாளைக்கு வந்து ரொட்டீன் போடுறேன். நாளைக்கு வந்து நான் ஒரு ரொட்டீன் போடுறேன். இது ஹோம் டூர் தானே, அதனால் நாளைக்கு வந்து நான் ஒரு ரொட்டீன் போடுறேன். அது யாருன்னா என்னோட குட்டி பாப்பாவோட நான் ஒரு ரொட்டீன் போட போகிறேன். ஓகே வாங்க. இப்போ வந்து நாளைக்கு எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம். அதனால் நான் உங்களுக்கு அங்கே வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இது மருதாணி. இது என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் துளசி, இதெல்லாம் இதுவும் மருதாணி. இது இன்னும் கச்சாலையும் என்னமோ சொல்லுவாங்க. இதுதான் கற்றாழை தான் அது. அங்கே பாருங்க சூரியன் தெரியுது. சூரியன் விழிக்கிறத பார்த்தாச்சு. சாமி கும்பிடுங்கள். இன்னும் விழிக்கல, வராரு பாருங்கன்னு சொல்லுங்க. அங்கே பாருங்க சூரியன் வரார். சாமி கும்பிட்டுக்கோங்க. சூரியன் வராரு. கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கல, இப்போ தான் நம்ம சூரியன் விரியுது. சன்ரைஸ் ஆகுது. இப்போது கன்னியாகுமரி தானே சன்ரைஸ் ஆகும். அங்கே இது இப்போ மன்னார்குடியில் சன்ரைஸ் தெரியுது பாருங்க. இப்போ மெதுவாக வந்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து நின்று டார்லிங் மொபைல் ஸ்டோர் பார்க்கலாம். அங்கே பாருங்க டார்லிங் மொபைல் ஸ்டோர் தெரியுது பாருங்க. எவ்வளோ டார்லிங் மொபைல் ஸ்டோர் தெரியுது. அங்கேருந்து தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இங்கேருந்து தான் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போனதாட்டி வந்து எங்கே தெரியுமா கலந்து வந்துச்சு. அங்கேருந்து வந்து இங்கே நின்றுச்சு. இங்கே நின்று சாப்பாடு போட்டோம். அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துச்சு. சித்த நேரத்தில் போயிட்டு அதுக்கு மறுநாள் வந்தால் அங்கே ஒரு மயில் இருந்துச்சு. அந்த மாடியில் 2 மயில் இருந்துச்சு. சரி அதுக்கும் அரிசி போடலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மயில் உரியாது. ஏங்கிற மாதிரி தான் கதை வந்துச்சு. அவங்க வந்து நைட்டு சாப்பாடுலாம் சில நேரத்தில் இங்கே தான் சாப்பிடுவோம். இயற்கை காட்டு மாதிரி சில நேரத்தில் இங்கேயே நாங்கள் தூங்கிடுவோம். ஒரு தாட்டி நானே எங்கள் அண்ணன் பெரியம்மா பெரியப்பா இங்கெல்லாம் உட்காந்து இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே பாய் வச்சு தூங்கிட்டோம். எல்லாம் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்குள்ள போய் உட்காந்து காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து பண்ணதில்லை. சில நேரத்தில் உங்களுக்கு தேசத்தில் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ணுன்னா மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சொன்னோன்னு எனக்கு இருக்குது. சன்ரைஸ் இன்னும் ஆகணும் தான் நாங்கள் வீடியோவே முடிப்பேன். இப்போ வாங்க நம்ம புறா பார்க்கலாம். 2 புறா நிற்கிது பாருங்க. புறாவை 2 புறா எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க. அழகாக சாப்பிடுதில்ல. இந்த மாதிரி புறா பார்க்க எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா எனக்கு. புறா வளர்க்கணுன்னு தான் ஆசை இல்லை, பார்க்கலாம் பார்க்கலாமே அப்படின்னு தான் இப்போ புறா நம்ம இந்த இதுக்கு வந்துருக்கு மாடிக்கு. ஆனால் புறா எங்கள் வீட்டுக்கு சில நேரத்தில் வந்திருக்கானா. புறா எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு. எவ்வளோ அழகாக பறந்து போது பாருங்க. இங்கே பாருங்க சன்ரைஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. நான் வந்து லாஸ்ட்டாக முடிய போகிறப்ப தான் எங்களுக்கு சன்ரைஸ் வரும். சன்ரைஸ் வந்து எப்படி வரும், கன்னியாகுமரியிலேருந்து எப்படி மன்னார்குடியில் தெரியும் அப்படின்னு தெரியாது. மாடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். வந்து நாங்கள் இந்த மாடியிலலாம் நாங்கள் எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம்.
சில நேரத்தில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னே தெரியாது. சில நேரத்தில் நாங்கள் வீட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம். இது வந்து அந்த வீட்டுக்கு வந்து அங்கே பாருங்கள், சொல்லும் போது இன்னமும் வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் இந்த மரத்தில். என்னன்னு தெரில, அது மைனான்னு நினைக்கிறேன். மைனான்னு ஒரு குருவி இருக்கும்ல, அந்த குருவி தான் அந்த உட்காந்துருக்கு குட்டி குட்டியாக. அது வந்து இந்த உட்காந்துருக்கு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இதுக்கு இந்த வேலை தான், வந்து சும்மா இங்கே உட்காந்து கத்திட்டு கிடக்கும். அதுவே எங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது பாருங்களேன், மீனுக்குட்டி. அது ரொம்ப பாடப்படுத்துன்னு அப்படிதான். போன தட்டி என்ன திரும்பி நின்றுச்சு பாருங்கள், காலை கொத்தி பூச்சி. ஒன்றுமே பண்ணல, நான் ஒன்றுமே பண்ணல சொல்லும் போது அங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டுக்கு அப்பா கடைக்கு போகிறாங்க பாருங்கள். டாடி பாய் க்யூட்டான இது உட்காந்துருக்கு பாருங்களேன் குருவி. பறந்து போச்சு. சன்ரைஸ் ஆயிடுச்சு. திரும்பி இங்கே வாங்க, நம்ம வீட்டுக்கு புறா மைனமும் வந்திருக்கு காய். தண்ணி குடிக்க தான் சில நேரத்தில் வருவது. தண்ணி குடிக்க வந்து தாகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் வருவது. நம்மெல்லாம் அழகாக நாங்கள் வந்து தீபாவளிக்கெல்லாம் எதுவும் திரும்ப பண்ணோம். இங்கே பாரு, தீபாவளிக்கெல்லாம் நாங்கள் என்ன திரும்ப பண்ணோம், அமுத்து பவாசன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஐயோ, தீபாவளி எனக்கு ஊதுபத்தி வேணும்னு அடம் பிடிச்சிட்டு ஊதுபத்தியும் வாங்கிட்டு பிஜிலி வெடியும் வாங்கிட்டு இங்கே மாடிக்கு வந்து கொளுத்தி விட்டுட்டு நல்லா தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. சரி, நான் கீழே வந்து உலக்க வெடி எடுப்பேன்டா வாங்கினான்னா 2 பாக்கெட்டை காலி பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த லட்சுமி வெடியெல்லாம் கலக்கு உள்ளார. ஓகே, இது வந்து சன்ரைஸ் திரும்பி வருது பாருங்க. சன்ரைஸ் இது யாரோட இந்த ஹோம் டூர் ஆசனா? இப்படி பாரு, இந்த யாரோட ஆசனா ஹோம் டூர் போகணுன்னு எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஆஃபியான்னு ஒரு அக்கா தான் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 2 நாள்லேயே வந்து ஹோம் டூர் போடு பாப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்போ வந்து போடலை. அப்போ போடும்போது கடைசியாக அழிஞ்சிருச்சு. அந்த அக்காவோட ஆசைலாம் இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நாங்கள் போடுறோம். இப்போ வந்து அவங்க ஆசைப்பட்டது நீங்கள் பாருங்க. அப்போ வந்து ஆஃப்டர்நூன் என்ன சொல்லி இது வந்து மொத்தம் காலனியில் எத்தனை வீடு இருக்குன்னு சொல்கிறேன். 1 2 இருக்குமா? 16 காலனி வீடு இருக்கும். வீட்டில் எத்தனை மாடி? 1 2 3 மாடி தான் இருக்கும். அதில் தான் எல்லோரும் துணி காய போட்டுப்பாங்க. அதான் எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன பாப்பா வந்து, அது பேர் ஸ்ரீதன்யா, அத்தை பொண்ணு. அது வந்து ஜாலியாக விளையாடும். அது வந்து இப்போ தான் குட்டி குழந்தை, 5 மாதம் ஆகுது. அதெல்லாம் நல்லா விளையாடும். நம்ம காலனிலே ஏகப்பட்ட குட்டீஸ் இருக்காங்க. ஒன்று சுபரித்ரா, ஒன்று பிரணேஷ், ஒன்று ஹேனா, ஒன்று அதுக்கப்புறமா ஜோனான்னு ஒரு பாப்பா இருக்குது. அதெல்லாம் ஜாலியாக நாங்கள்லாம் விளையாடுவோம். அந்த 8th ஆப்பில் உள்ள வீட்டில் வந்து 2 அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். நாங்கள் வந்து 2 பேரும் மன்னே ஸ்கூலில் படிக்கிறோம். இந்த சுபத்ரான்னு உள்ள பாப்பா வந்து பாரதி வித்யாவில் படிக்குது. ஹேனான்னு உள்ள பாப்பா வந்து அசோகாவில் படிக்கிறது. அங்கே உள்ள அக்கா வந்து ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க சண்முகா ஸ்கூலில் 11th படிக்கிறாங்க. ஓகே, இப்போ வாங்க சன்ரைஸ் ஆகிருச்சு கைஸ். பாருங்க, சன்ரைஸ் ஆயிடுச்சு. சன்ரைஸ் ஆனோன்னு இந்த 3 இங்கே பாருங்க, 3 குருவியும் உட்காந்து இருக்கு பாருங்க. சன்ரைஸ் வேணும் கால் மணி நேரத்துல இருந்தாங்க. நாங்கள் பாய், நாங்கள் ஆஃப்டர்நூன் பார்க்குறோம். பாய். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சப்போர்ட் நிறையா பண்ணுங்கள். பாய். நாங்கள் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் போடுறோம்.